இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். இந்த புதிய நாளிலும் ஒரு புதிய லோகோஸ்வாதை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், மத்தேயு 6:21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே சொன்ன ஒரு வார்த்தை. 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் எல்லாம் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம். அதில் நிறைய காரியத்தில் ஒரு காரியம், உங்கள் இருதயம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே இருக்கும். இருதயம் எங்கே இருக்கும்னா பொக்கிஷத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இருதயம் இருக்கிறது. அந்த இருதயம் எங்கே இருக்கிறது? சிலவங்க சொல்லுவாங்க, நம்ம இருதயம் நெஞ்சில் இருக்குது. அந்த இருதயம் என்றால் இந்த அல்டிமேட், அதாவது சிந்தனை, செயல்பாடுகள், குறிக்கோள், நோக்கம் எல்லாம் அங்க இருந்தா இருதயம் எங்கே இருக்கு? இருதயம் எங்கே இருக்கு? அப்போ அந்த இருதயம் இருக்கிற இடம் அது பொக்கிஷமா இருக்குமா? பொக்கிஷ சாலை. பொக்கிஷம் என்றால் மிக மிக இம்பார்ட்டான ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம். இப்ப பாருங்களா, பணம், நகை, சொத்து, சுகம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. விலையேற பெற்றது. கொஞ்சமா இருந்தாலும் விலை அதிகமா இருக்கிறது. பொக்கிஷமா வச்சிருப்பாங்க, பத்திரமா வச்சிருப்பாங்க. பத்திரத்துக்கு ஏன் பத்திரம்னு பேருன்னா, பத்திரமா வச்சிருக்கனால அதுக்கு பத்திரம்னு பேர். பத்திரமா வச்சிருப்பாங்க, அதை அழிவில்லாம, அதை யாரும் தொடாம, அது எதுவும் நாசம் பண்ணாம அதை பத்திரமா வச்சிருக்கனால அதுக்கு பேர் பத்திரம். இங்கேயும் பொக்கிஷம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள். அது ஒவ்வொரு ஆளுக்கு வேறுபாடு உண்டாகும். சிலவங்களுக்கு தங்கத்துக்கு மேலதான் ரொம்ப ஆசையா இருக்கும். தங்கம்னா உயிரி விடும். சில வெள்ளிகள் மேல ரொம்ப ஆசைப்படுவாங்க. சிலவங்க வைரக்கற்கள் மேல ஆசைப்படுவாங்க. அது வச்சது அதெல்லாம் பொக்கிஷமா வைத்திருப்பாங்க. சிலவங்க பழைய காலத்து பொருட்கள் மேல ரொம்ப நாட்டம் உண்டாகி அதை கலெக்ட் பண்ணி அதை சேர்த்து வச்சிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு மேல ஒரு நாட்டம். பழைய நோட்டுகள், பழைய காயின்கள், பழைய காலத்தில் உள்ளது, ஒரு 60-80 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னோட காரியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு அதை அவர் பொக்கிஷமாய் பாதுகாப்பார்கள். பொக்கிஷம் என்றால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள். அதான் அப்போ இங்க பொக்கிஷம் என்று சொல்லப்படுது. இருதயத்துக்கு பிடிச்சது எங்க இருக்கோ அங்க பாருங்க பொக்கிஷமா இருக்கும். அந்த பொக்கிஷம் தான், அதுக்கு மேல நம்ம இருதயம் இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், அது மேல நம்ம இருதயத்தை வச்சிருப்போம். சிலவங்க பிள்ளைகளுக்கு மேல, பேர பிள்ளைகளுக்கு மேல, சிலர் சொத்துக்கு மேல, சில நகைகளுக்கு மேல, பல பொக்கிஷங்கள் இருக்கு. அப்போ இங்க எதை சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருதயம் இருக்கும். சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய சேர்த்து வச்சு லாக்கர்ல வச்சிருப்பாங்க. லட்சக்கணக்கான பணங்கள் லாக்கர்ல வச்சிருப்பாங்க, நகைகள் லாக்கர்ல வச்சிருப்பாங்க. லாக்கர்ல வச்சுட்டு என்ன நினைப்பாங்க தெரியுமா? லாக்கரு பத்திரமா இருக்குமா, இருக்காதா, ஏதாவது அதுக்கு ஆபத்து வந்துருமான்னு நினைப்பாங்க. சிலவங்க பழைய காலத்துல எல்லாம் அதை என்ன செய்வாங்க, தோண்டுவாங்க. ஒரு இடத்துல தோண்டி நல்ல ஒரு பாக்ஸ்ல வச்சு உள்ள வச்சிருவாங்க. வச்சுட்டு அதுக்கு சில அடையாளங்களை வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இருக்குது யாருக்கும் தெரியாது. அப்ப இவங்க எண்ணங்கள்லாம் எங்க இருக்குன்னா, அந்த பாக்ஸ் எவனும் பார்த்துட்டானோ, இல்லை எவனா தொட்டுட்டானோ, இல்லை எடுத்துட்டானோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னா அந்த பொக்கிஷத்தின் மேலதான் இருதயம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் அதான் நினைச்சுட்டே இருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க இருதயம் இருக்கும். அப்போ உங்க இருதயத்தை மாத்ததுக்கு அந்த பொக்கிஷத்தை மாத்தணும், இடத்தை மாத்தணும். அப்ப அவன் இடம் மாறி. சிலவர்கள் இந்த உலகத்திலேயே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பாங்க. சிலவங்க இந்த உலகத்துக்கு மேல பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொல்லும்போது, வசனங்கள்ல பார்க்கும்போது, பூமியில ஒண்ணும் வைக்காதீங்க, துரு பிடிச்சிரும், கரையான் பிடிச்சிரும், கள்ளர்கள் திருடிடுவாங்க. இந்த 3 காரியங்கள்லாம் இருக்காங்க. அதனால அங்க வைக்காதீங்க. திருடாத ஒரு இடம் இருக்குது, அழியாத ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல உங்களை பொக்கிஷம் வைங்க, உங்க இருதயமும் அங்கே இருக்கும் என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். அப்போ இந்த நாட்கள் அருமையான உங்க இருதயம் பரலோகத்தில் இருக்குன்னா உங்க பொக்கிஷங்களும் பரலோகத்தில் இருக்கும். பரலோகத்தை எப்படி அனுப்புறது? இப்போ அதான் பரிசு, எந்த அட்ரஸ் கொடுங்கப்பா, பரலோகத்தை நான் அனுப்பிடுறோம். இந்த அட்ரஸ் கொடுத்து அனுப்புற காரியமே இல்லை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த ஏழைகளுக்கு செய்கிறது எனக்கு செய்தீங்க, இந்த சிறியரில் ஊழியக்காரருக்கு செஞ்சு எனக்கு செய்தீங்க, இந்த ஊழியத்துக்கு உதவி பண்ணி எனக்கு செஞ்சீங்கன்னு ஆண்டவர் சொல்றேன். அப்போ அங்க ஆண்டவருக்கு செய்யறது, அது உங்களுக்கு சேமிப்பா இருப்பது என்பது இந்த உலகத்திலே செய்யப்படுகிற நல்ல காரியங்கள்.
ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு வசனம். அப்போ ஏழைகளுக்கு நீ கொடுக்க கர்த்தருக்கு கொடுக்கறது போல அடையாளம். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க நிறைய பேர். பிள்ளைய படிக்க வைக்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு நல்ல ஸ்கூல்ல போட முடியல, ஃபீஸ் பயங்கரமா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பயங்கரமான இந்த ஜூன் மாதம் ஆரம்பிச்சாலே வேதனை ஆரம்பிச்சிடும். அநேக குடும்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யறது நல்லது. அது செய்வது கர்த்தருக்கு செய்யறது போல. ஸோ அப்படி செய்வதை ஆண்டவர். அப்போ நீங்க உங்க பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னா நீங்க இங்க பூமியில கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். ஊழியத்துக்கு சர்ச்சை கட்டுவதற்கு, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உதவியா இருக்கணும். ஏழைகளுக்கு உதவி பண்ணணும், கஷ்டப்படுற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும். இப்படி எல்லாம் செய்வது கர்த்தருடைய உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஏன்னா உங்க இறுதியும் மேலே இருக்கும். சில ஆளுங்க இறுதி எங்க இருக்கும்? பூமியிலே இருக்கும். ஐயோ நாங்க வச்சனே இருக்கா இல்லையா, பேங்க்ல வச்சனே இருக்கா இல்லைன்னு இருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ வாங்க, உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு அங்க இருதயம் இருக்கும். உங்க பொக்கிஷம் இருதயம் ஒன்னா இருக்கும். அப்போ சில ஆளுங்க இருதயம் மாறாது. ஐயோ நான் வச்சேன், இங்க வச்சேன், அங்க வச்சேனே, இதை அடவு வச்சேன், வச்சிருக்கானான்னு தெரியல. அப்போ சிலவங்க மாறுபாடுகள் அடவு வச்சிருப்பாங்க, அங்கேயே இருதயம் இருக்கும். ஐயோ அதை திருப்பணும் பண்ணணும். ஏனென்றால் அது விலையேறப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. அதை காட்டிலும் விலையேறப்பட்டது உங்க இருதயம். அதே பாட்டில் விதைப்பட்ட நீங்க பத்திரமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால உங்க இருதயத்தை நீங்க பரலோகத்தை திருப்பணும்னா உங்க பொக்கிஷத்தை பரலோகத்துக்குள்ள கொண்டு வைங்க. கர்த்தர் உங்களை நாட்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஸோ அப்படின்னாலே நீங்க உங்க இருதயம் எங்கே இருக்குன்னு சற்று யோசனை பண்ணி பாருங்க. பொக்கிஷம் நீங்க எங்க வச்சிருக்கீங்க? இடத்தை மாத்திரீங்களா? சோதனம் இங்கேயே வச்சுட்டு மண்ணு பொண்ணோட போகணுமா, இல்ல அந்த உங்களோடு வந்து பரலோகத்துக்கு வரணுமா? அப்படின்னால் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். இருதயம் அங்கே இருக்கும், அங்கே போய் நீங்க அதை அனுபவித்துக் கொள்ளலாம். இந்த நாளிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர் காலையில் அழைக்கிறார். உதவி செய்யறவனுக்கு உதவி செய்யப்படும். உங்க பொக்கிஷங்களை நீங்க பத்திரமா வைக்கிற இந்த உலகத்துல வச்சா அது திருட்டு போயிடும். அது கண்டிப்பா ஒரு தான் அடிச்சுட்டு போயிடும். ஆனா இந்த உலகத்துல வைக்காதீங்க, பரலோகத்தில் வைங்கள். அது பூச்சின் துருவம் அதிக்காது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளுக்கு அந்த வசனத்தை கேளுங்கள், ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் அபரிதமாய் இந்த காலையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.